இன்னைக்கு வீடியோவில் நான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றிலாம் பேச போகிறேன். இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஸ்டோரியோடு ஆரம்பிக்கிறேன். நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க. அந்த பொருளுக்கு உங்கள் ஃப்ரீயாக இன்னொரு ஐட்டம் வருது. அந்த ஃப்ரீ ஐட்டம் உங்களுக்கு தரலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போய் அந்த கடைக்காரர்கிட்ட இது மாதிரி இருக்குது, ஃப்ரீன்னு போட்டிருக்கு, ஆனால் அந்த ஐட்டம் எனக்கு தரலன்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த கான்செப்டில் இப்போ நீங்கள் அந்த கடைக்காரருக்கு பதிலாக கவர்மெண்ட் வச்சுக்கோங்க. அண்ட் அந்த ஃப்ரீ கிஃப்ட்னா உங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ எப்போல்லாம் கவர்மெண்ட் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ, அப்போல்லாம் நீங்கள் தான் ஹைகோர்ட்க்கோ இல்லை சுப்ரீம் கோர்ட்க்கோ போய் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை கிளைம் பண்ணணும். ஸோ இதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்னால் என்னென்னு தெரியணும். ஸோ மொத்தம் நம்ம இந்தியாவில் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் மொத்தம் 6 பார்ட்ஸாக பிரித்து பேச போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோ பார்க்கணும். ஒரு இந்தியன் சிட்டிசனுக்குமே அவங்களுக்கு என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் கான்ஸ்டியூஷன் தரதுன்னு தெரியணும். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அது வயலேட் ஆகும்போது நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கணும், இதை பற்றி ஒரு இந்தியன் சிட்டிசன்ஸுக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ தேர் இஸ் அ லீகல் மேக்ஸிம், யுபி ஜஸ்ட் இபி ரெமிடியம், விச் மீன்ஸ் வேர் இஸ் அ ரைட் தேர் இஸ் அ ரெமெடி. ஸோ எங்கெல்லாம் உங்கள் ரைட் வயலேட் ஆகுதோ அங்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் ரெமெடி கொடுத்தே ஆகணும். அங்கெல்லாம் நீங்கள் தான் உங்கள் ரெமெடியை கேட்டு வாங்கணும். யாரும் உங்களுக்காக இது மாதிரி உங்கள் ரைட் வயலேட் ஆகுதுன்னு பேச போகிறதில்ல. ஸோ ஒரு இந்தியன் சிட்டிசன்ஸ்க்குமே கண்டிப்பாக அவங்க லீகல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இது போல் யூஸ்ஃபுல்லான லீகல் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் சட்டம் அனைவருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.